ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இன்இக்வாலிட்டிஸில் இருந்து ப்ராப்ளம்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஃபார் பேங்க் எக்ஸாம் அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம். மொத்தமாக 13 ப்ராப்ளம்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். பேலன்ஸ் 12 ப்ராப்ளம்ஸுமே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பென்னு நோட் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஸ்க்ரீனை பார்த்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனை பார்த்து முடிச்ச அப்புறமா ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து டக்குன்னு ஆன்சர் வந்து போட முடியுதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஓகேவா? பேப்பர் பென் வந்து இந்த இன்இக்வாலிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். பி கிரேட்டர் தேன் கேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இங்கே ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுறது கியூ அப்படிங்கிற ஒரு லெட்டர் இல்லையா? பாருங்க, பி இஸ் ஈக்குவல் டு கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பிக்கு பதில் கியூ போட்டுக்கலாம், கியூக்கு பதில் பி போட்டுக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ இந்த கியூக்கு பிளேஸில் நம்ம என்ன போட்டுக்கலாம்? பி போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தானே. அப்போ இந்த கியூ இடத்துல பிங்கிறத அஷ்யூம் பண்ணிக்கோங்க. நமக்கு கே இங்கே இருக்குது. ஸோ பி இது. அப்போது பியிலேருந்து கிரேட்டராக இருக்கணும். ஸோ பி இங்கே போட்டுரும் அப்படின்னா, ஏன்னா பி ஈக்குவல் டு கியூ. ஸோ பி இங்கே போட்டுரும் அப்படின்னா கிரேட்டர் தான், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கே. அப்போ நமக்கு தெரியும் இது வந்து ஃபஸ்ட்டு ரேங்கில் இருக்க சிம்பிள் இல்லையா? பேசிக்கில் நம்ம பார்த்தோம். இது ஃபஸ்ட்டு ரேங்கோட சிம்பிள், இது செகண்ட் ரேங்கோட சிம்பிள். அப்போ ரேங்க் 1 ரேங்க் 2 அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ரேங்கோட சிம்பிள் தான் சூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? பி கிரேட்டர் தென் கே. நெக்ஸ்ட் ஒன், ஏ கிரேட்டர் தென் ஆர். அப்போ நமக்கு ஏ இங்கே இருக்குது, ஆர் இங்கே இருக்குது. ஏலேருந்து நமக்கு கிரேட்டர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் இங்கே ஏலேருந்து நமக்கு லெஸ் சிம்பிள் தான் இருக்குது. அதாவது ஏயை பார்த்து தான் அந்த சிம்பிள் இருக்கணும். ஆனால் இங்கே ஏக்கு ஆப்போசிட்டாக தான் அந்த சிம்பிள் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக செக் பண்ணாலும் ஆன்சர் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. எப்படியும் சிம்பிள் தப்பாக தான் வரப்போகுது. அதனால இது வந்து தப்பு. சரியா? அப்போது இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஒன்லி கன்க்ளூஷன் 1 இஸ் ட்ரூ. புரியுதா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஏ லெஸ் தேன் கியூ. ஸோ கியூ ஈக்குவல் டு பி தான். நம்ம ஒன்று வச்சுக்கலாம் கியூ. தென் கியூலேருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். அப்போ இந்த சிம்பிள் அண்ட் இந்த ரெண்டு சிம்பிளை நம்ம மர்ஜ் பண்ணும்போது நமக்கு லெஸ் தான் கிடைக்கும். ஏ லெஸ் தென் ஆர்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு இருக்கிறது ஏ கிரேட்டர் தென் ஆர். புரியுதா? கண்டிப்பாக இது தப்பு தான். ஸோ இதில் பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏலேருந்து நமக்கு லெஸ்ஸன் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நமக்கு வேண்டியது கிரேட்டர். அப்போ ஆப்வியஸாக இது தப்பு. சரியா? ஸோ கன்க்ளூஷன் 1 இஸ் ட்ரூ. செகண்ட் ஒன், 9 கிரேட்டர் தேன் 1. அப்போ 9 இங்கே இருக்குது, 1 இங்கே இருக்குது. ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுறது வந்து நமக்கு 6. அப்போ பாருங்கள், 9லேருந்து நமக்கு கிரேட்டர் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 9 கிரேட்டர், அடுத்து இங்கே 6ன்னா அடுத்து இங்கே வரணும் 6. ஸோ திரும்பவும் 6லேருந்து நமக்கு கிரேட்டர் தான். இப்போ 1 ஈக்குவல் டு 2. ஸோ இது நமக்கு இப்போ 1 நமக்கு போதுமானது இல்லையா? நமக்கு இங்கே 1 இருக்கனால 1 ஈக்குவல் டு 2க்கு நம்ம 1 யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 9லேருந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. இனி 8 கிரேட்டர் தேன் 5. ஸோ 8 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது. ஆனால் 8 கிரேட்டர் தென் 1 தான் இருக்குது. அப்போ நம்ம 8லேருந்து 1 பார்க்கணும். தென் 1லேருந்து 6 பார்த்துட்டு 6லேருந்து 5. அப்போ பாருங்கள், 8லேருந்து கிரேட்டர் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேயும் கிரேட்டர் தான், 8 கிரேட்டர் தென் 1. அடுத்து 1 வந்து நமக்கு 1 அடுத்து என்ன ஆகணும்? கிரேட்டர் தென் 6ன்னு இருக்கணும். ஆனால் இங்கே சிம்பிள் மாறுதா? இங்கே கிரேட்டர், இங்கே லெஸ்ஸு. அப்போ நமக்கு தப்பு. ஏன்னா நம்ம வந்து பார்த்தோம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நோ கன்க்ளூஷன் தான் போடுவோம். கரெக்டாக? ஸோ வேணால் நான் எழுதுகிறேன். ஏ வந்து கிரேட்டர் தென் 1ன்னு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 லெஸ் தேன் 6ன்னு இருக்கு. தென் 6 வந்து கிரேட்டர் தென் 5ன்னு இருக்கு. ஸோ 8 to 5. அதான் நான் 8 to 5. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பிள் மாறிடுச்சு. ஸோ ஆப்வியஸாக இது தப்பு. அப்போ நம்ம பேப்பர் பென் எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இதை பார்த்தே கெஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்கே கன்க்ளூஷன் 1 மட்டும்தான் கரெக்ட். தேர்ட் ஒன், எம் கிரேட்டர் தேன் டி. அப்போ எம் இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது ஹெச். ஸோ எம்லேருந்து கிரேட்டர். அப்போ எம்லேருந்து கிரேட்டர் தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ஹெச்சா? அடுத்து இங்கே பாருங்கள், ஹெச்லேருந்து நமக்கு கிரேட்டர் டி. ஸோ கிரேட்டர் தானே. அப்போ இது கரெக்டு. கே லெஸ் தேன் ஆர். கே இங்கே இருக்குது, ஆர் இங்கே இருக்குது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது ஹெச். ஸோ கேலேருந்து நமக்கு லெஸ்ஸாக இருக்கணும். அப்போ இங்கே கேலேருந்து நமக்கு லெஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ லெஸ் ஹெச்சும் ஆயிடுச்சு. அப்போ ஹெச் இங்கே பார்க்கணும். ஸோ இங்கே லெஸ்ஸு, அடுத்து இங்கேயும் லெஸ்ஸு. அப்போ நமக்கு இது கரெக்டு தான். ஸோ ரெண்டுமே இங்கே வந்து கரெக்டாக இருக்குது. அதனால போத் 1 and 2 இஸ் ட்ரூ.
Fourth one, which of the following symbol should replace the sign at and slash in the given expression in order to make the expression z greater than d and m greater than d is definitely true. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த equationல வந்து நம்ம at and slashக்கு வந்து ஏதோ ஒரு சிம்பலை யூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு இந்த கண்டிஷன் வந்து டெஃபினெட்லி ட்ரூவாகவும் இருக்கணும். z greater than d இருக்கணும், m greater than d இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வரதுக்கு ஏற்ப நம்ம வந்து அட் அண்ட் ஸ்லாஷ்ல என்ன சிம்பல் வந்து போடணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இசட் டு டி பார்த்தோம்னா இசட் இங்கே இருக்கு, டி இங்கே இருக்கு இல்லையா? ரெண்டையும் கனெக்ட் பண்றது டி. இப்போ எம் அண்ட் டி பார்த்தோம்னா எம் இங்கே இருக்கு, டி இங்கே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? எம்மும் டியும் ஒரே இடத்துல இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ எம் ஈக்குவல் டு டீன்னு இருக்கு, அப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். ஸோ அது பிரச்சனை கிடையாது. இப்போ எம் இருக்கு, நமக்கு இங்க ஏ இருக்கு, கிரேட்டர் இருக்கு டி. அப்போ பார்த்துக்கோங்க, எம் ஸ்லாஷ் ஏ கிரேட்டர் தேன் டி. அப்போ நமக்கு இங்க எம் கிரேட்டர் தேன் டி வேணும் இல்லையா? அப்ப நமக்கு தெரியும் இங்க ரேங்க் 1 இருக்கு ஆல்ரெடி. அப்ப ரேங்க் 1 இருக்கு. அப்ப இங்க நம்ம வந்து ரேங்க் 2ல இருந்து சிம்பிள் போட்டாலும், ரேங்க் 1ல இருந்து சிம்பிள் போட்டாலும், ரேங்க் 3ல இருந்து சிம்பிள் போட்டாலும் நமக்கு மர்ஜ் பண்ணும்போது இந்த சிம்பிள் தான் ஆப்வியஸா வரப்போகுது. அதனால இந்த ஆஷ்ங்கிற இடத்துல நீங்க ரேங்க் 1ல இருந்து இந்த சிம்பிள் போட்டாலும் ஓகே தான், ரேங்க் 2ல இருந்து இந்த சிம்பிள் போட்டாலும் ஓகே தான், ரேங்க் 3 ஈக்குவல் போட்டாலும் ஓகே தான். புரியுதா? ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இங்க ரேங்க் 1ஓட சிம்பிள் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டாலும் நம்ம ரேங்க் 1 தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சிம்பிள் வந்துடுச்சு. அப்போ இது அஃபெக்ட் ஆகலை. கரெக்டா? அப்போ இந்த ஸ்லாஷ் அப்படிங்கிற பிளேஸ்ல நீங்க இந்த சிம்பிள் போட்டுக்கலாம், இந்த சிம்பிள் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த சிம்பிளுமே நீங்க போட்டுக்கலாம். இது ஸ்லாஷ்க்கு. ஓகேவா? இப்போ தென் z greater than d. அப்போ z நமக்கு இங்க இருக்கு. z greater than or equal to r at q greater than t. t அப்புறம் நமக்கு இங்க slash a greater than d. ஓகே. ஸோ இந்த ஸ்லாஷ் அப்படிங்கிற பிளேஸ்ல நம்ம இந்த கிரேட்டர் போட்டுக்கலாம், கிரேட்டர் than or equal to போட்டுக்கலாம், ஈக்குவல் டு போட்டுக்கலாம். தென் இப்போ நமக்கு தெரியும் இங்க z greater than d தான் வேணும். ஆல்ரெடி இங்க வந்து கிரேட்டர் எல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம அட்டுக்குமே என்ன சிம்பிள் நீங்க போட்டாலும் நம்ம மர்ஜ் பண்ணும்போது நமக்கு கிரேட்டர் ஆப்வியஸா கிடைக்குது இல்லையா? அப்ப அட்டுக்கும் நீங்க வந்து கிரேட்டர் போட்டாலும், கிரேட்டர் than or equal to போட்டாலும், ஈக்குவல் டு போட்டாலும் நம்ம ரேங்க் 1, இங்க ரேங்க் 1 எல்லாம் ஆல்ரெடி வந்ததுனால நம்ம ரேங்க் 1 தான் ஆப்வியஸா சூஸ் பண்ணுவோம். அப்ப நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ இந்த மூணு சிம்பிள்ஸ்ல கலந்திருக்க மாதிரி ஆப்ஷன் பாருங்க. ஸோ இது நமக்கு இருக்கா? இது இருக்கு, பட் இந்த சிம்பிள் நம்ம சூஸ் பண்ணல, தேவையில்லை. இந்த சிம்பிள் இருக்கு, பட் இந்த சிம்பிள் நமக்கு இங்க எங்கேயுமே இல்லை. கரெக்டா? ஸோ இது இல்லை. இந்த சிம்பிள் நமக்கு இல்லை. இந்த சிம்பிள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த சிம்பிள் சூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ ஆப்ஷன் டி இருக்கு. இந்த சிம்பிள் நம்ம சூஸ் பண்ணலாமா? ஏன்னா அட்டுக்கு இதை போடலாம், ஸ்லாஷ்க்கு இந்த மூணுல ஏதாச்சும் போடலாம். அப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு சிம்பிள் தான் இங்க இருக்கு இல்லையா? அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்ட். இந்த சிம்பிள் நமக்கு இல்லை, இந்த சிம்பிள் சூஸ் பண்ணக்கூடாது, இந்த சிம்பிளும் சூஸ் பண்ண முடியாது, இந்த ரெண்டு சிம்பிளுமே சூஸ் பண்ண முடியாது. அப்போ ஆப்ஷன் டில தான் நமக்கான சிம்பிள்ஸ் இருக்கு. அப்போ நீங்க இந்த சிம்பிளும் சூஸ் பண்ணி இந்த சிம்பிளும் நம்ம சூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறப்ப என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு அசம்ஷன்ல இந்தந்த சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணி வச்சுட்டு ஆப்ஷன்ல போயிட்டு பார்க்கணும். நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்க சிம்பிள்ஸ் எல்லாம் கலந்து எங்க இருக்கு அப்படிங்கிறது. அப்படி நம்ம பார்க்குறப்ப நமக்கான ஆன்சர் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆப்ஷன் டில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்க சிம்பிள்ஸ் தான் அங்கே இருக்கு. ஓகேவா? வேற பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணி வைக்காத சிம்பிள்ஸ் இருக்கு. ஓகேவா? Which of the following expression will be true if the given expression g equal to p less than or equal to m equal to d greater than or equal to e is definitely true. So பார்க்கலாம், gல இருந்து m less than. ஸோ இங்கே g வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு? gல இருந்து m பார்க்குறப்போ ரேங்க் 2 அண்ட் ரேங்க் 3ஓட சிம்பிள்ஸ் இருக்கு.
ரேங்க் 2 தான் ஆப்வியஸாக செலக்ட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? G less than or equal to Mன்னு வரும். ஆனால் நமக்கு இங்கே தப்பாக இருக்கு இல்லையா? தென் P to E வந்து பார்க்குறோன்னா இங்கே பார்த்தாலே தெரியுது P to E என்ன இருக்கு, அந்த சிம்பிள்ஸ் வந்து இங்கே மாறி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருக்கு. அப்போ நமக்கு நோ கன்க்ளூஷன். ஸோ இது வந்து ஆப்வியஸாக தப்பு. அடுத்து டியும் பியும். ஸோ டி டு பி பார்த்தாலும் நமக்கு என்ன தான் வரும்? இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லையா? ஸோ இது தப்பாக இருக்கு. டி ஈக்குவல் டு பியா? இல்லை, எம் ஈக்குவல் டு டின்னு இருக்கு. அப்போ நம்ம இந்த இது ரெண்டுக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம்? டி மட்டுமே போட்டுக்கிட்டிங்கன்னா டிக்கும் பிக்குமான கனெக்ஷன் டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு தான் இருக்கு. ஸோ ஈக்குவல் கிடையாது. ஓகேவா? அப்போ கிவன் 4மே தப்பு. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 5 none of these. Sixth one, study the following information carefully to answer the given question. So A percentage B அப்படின்னா A is neither greater than nor equal to B அப்படின்னு அர்த்தம். A and B அப்படின்னா A is neither smaller than or equal to B அப்படின்னு அர்த்தம். A slash B அப்படின்னா A is not greater than B. A dollar symbol B அப்படின்னா A is not smaller than B. A at B அப்படின்னா A is neither smaller than nor greater than B. Statement A and B. A and னா என்ன அர்த்தம்? A is neither smaller than nor equal to B. அதாவது neither smaller, அதாவது Aங்கிறது Bக்கு ஈக்குவலாகவும் இல்லையா சின்னதாகவும் இல்லையா? அப்போ Aங்கிறது வந்து Bக்கு ஈக்குவலாகவும் இல்லை சின்னதாகவும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? Aங்கிறது Bயை விட பெருசு. அப்போ நமக்கு என்ன வரும்? A greater than B. கமா C டாலர் சிம்பல் E. அது என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது டாலர் சிம்பல் இருக்கு அப்படின்னா A ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நாட் ஸ்மாலர் தேன் B, அதாவது சின்னது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்னது கிடையாது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சின்னது கிடையாது அப்படின் போது மேபி பெருசா இருக்கலாம் இல்லை ஈக்குவலா இருக்கலாம் இல்லையா? அப்போ சியும் ஈயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சின்னது கிடையாது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பெருசா இருக்கலாம் இல்லைன்னா ஈக்குவலா இருக்கலாம். டி பர்சன்டேஜ் பி. பர்சன்டேஜ்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ வந்து நெய்தர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து செகண்ட் அந்த லெட்டரை விட எப்படி இருக்கு? பெருசாவும் இல்லை சின்னதாகவும் ஈக்குவலாகவும் இல்லை. பெருசாகவும் இல்லை ஈக்குவலாகவும் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு டி இல்லையா? அப்போ டியும் பியும் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்படி இருக்கும்? சின்னது. ஸோ பி தான் பெருசு. தென் டியும் அட் சி. அட்டுனா என்ன அர்த்தம்? நெய்தர் ஸ்மாலர் தேன் நார் கிரேட்டர் தேன். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சின்னதும் கிடையாதான் கிரேட்டரும் கிடையாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல். பெருசும் இல்லை சின்னதும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? ஈக்குவல் இல்லையா? அப்போ இங்கே நமக்கு டியும் சியும் இருக்கு. ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். கன்க்ளூஷன் பாருங்க. ஏ அண்ட் சி. ஆண்ட்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சின்னதும் இல்லை ஈக்குவலும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? பெருசு. அப்போ கன்க்ளூஷன் வந்து பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏ கிரேட்டர் தேன் சின்னு இருக்கு. கன்க்ளூஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பெருசும் இல்லை ஈக்குவலும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? சின்னதுன்னு அர்த்தம். அப்போ என்ன வரும்? இ வந்து லெஸ் தேன் பி. இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஏ கிரேட்டர் தேன் சி. அப்போ நம்ம ஏலேருந்து சி வரைக்கும் பார்க்கணும். இப்போ இங்கே ஏ இருக்கு, பி, அடுத்து பியிலேருந்து டி. ஸோ டியும் சியும் ஒன்று தான். அப்போ இங்கேயே பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். ஏலேருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது? கிரேட்டர். பாருங்க கிரேட்டர். அடுத்து பியிலேருந்து நமக்கு கிரேட்டர் வேணும். அப்போ கிரேட்டர். டி ஈக்குவல் டு சி தான். அப்போ என்ன இருக்கு? கிரேட்டர் கிரேட்டர் ஈக்குவல் டு இருக்கு. ஸோ எல்லாம் மர்ஜ் பண்ணாலும் நமக்கு கிரேட்டர் தான் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட் இல்லையா? தென் இ லெஸ் தேன் பி அப்படின்னு இருக்கு. அப்போ பி இயும் பியும் வேணும். ஸோ இலேருந்து சி, சியும் டியும் ஒன்று தான். அப்போ இந்த ரெண்டையுமே நீங்கள் செக் பண்ணாலே போதும். அப்போ இலேருந்து நமக்கு லெஸ் தான் இருக்கணும். இப்போ இலேருந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, தென் இங்கே வந்து லெஸ் தேன் இருக்கு. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் இருக்கு. ரெண்டையும் கம்பைன் பண்ணால் நமக்கு லெஸ் தேன் தான் வரும். அப்போ இ லெஸ் தேன் பி அப்படின்னு இருக்கு. இதை நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா இ லெஸ் தேன் பி. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன்னும் கரெக்டு தான். அப்போ இந்த கொஷின் வந்து போத் கன்க்ளூஷன் 1 and 2 இஸ் ட்ரூ. ஓகே.
ஜஸ்ட் இதை பார்த்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 or 2 ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக போட கற்றுக்கணும். ஓகேவா? 7th one, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னெல்லாம் சிம்பிள்ஸ் நம்ம வந்து போட்டால் G less than or equal to R, அதே மாதிரி A greater than or equal to C வந்து டெஃபினெட்லி ட்ரூவாக இருக்கணும். ஓகேவா? அப்போ R, X, C, G, A. ஃபஸ்ட்டு பாருங்க G to R, தென் A and C கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறத சால்வ் பண்ணலாம். ஏயும் சியும் பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்குது சிம்பிள்? ஏலேருந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ நோக்கி இருக்கணும். அப்போ கண்டிப்பாக இந்த சிம்பிள் இருக்கணும் இல்லையா? அப்போ ஏலேருந்து சி இங்கே. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லெஸ் தென் சிம்பிள் போட்டால் ஏயையும் சியையும் மர்ஜ் பண்ணும்போது நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா நம்ம எதை தான் சூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ரேங்கான லெஸ்ஸை தான் சூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல லெஸ்ஸு யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக? அப்போ என்ன வரணும்? ஏயும் சியும் நமக்கு இங்கே கரெக்டாக வரணும்னா இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டாலும் ஓகே தான், இல்லைனா ஈக்குவல் டு போட்டாலும் ஓகே தான். ஏன்னா ஈக்குவல் டுங்கிறது ரேங்க் 3, இது ரேங்க் 2. அப்போ ரெண்டையும் நீங்கள் மர்ஜ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த கண்டிஷன் அஃபெக்ட் ஆகலை இல்லையா? அப்போ பார்த்துக்கோங்க, நம்ம வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஏயும் சிக்குமான பிளேஸில். ஓகேவா? அதாவது லாஸ்ட் 2 டேஷஸில். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நமக்கு அதே மாதிரி தான் ஜியை பார்த்துருக்கா, ஆரை பார்த்துருக்கா? ஆரை பார்த்துருக்கு. அப்போ ஆரை பார்த்துருக்கணும். ஓகே, அப்போ பார்த்துக்கோங்க, இங்கே நம்ம இதே மாதிரி தான் லெஸ் போட முடியாது. ஏன்னா நமக்கு ஸ்ட்ரிக்ட்லி செகண்ட் ரேங்கோட சிம்பிள் தான் வேணும். அப்போ இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடலாம், இல்லை ஈக்குவல் டு போடலாம். கரெக்டாக? ஆனால் இங்கே நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிங்கன்னா இது அஃபெக்ட் ஆகும் இல்லையா? ஏன்னா ஆர்லேருந்து ஜி வரை பார்க்கும்போது இங்கே நம்ம லெஸ் தென் போட்டோன்னா என்ன ஆகும்? இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்கே இங்கே கிரேட்டர் இது கிரேட்டர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ இங்கே ஆகும்போது என்ன ஆகுது? ஆர் டு ஜியில் இங்கே நமக்கு நோ கன்க்ளூஷன் வரும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் இது யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? கிளியரா? ஓகே, ஏன்னா நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணால் இந்த கண்டிஷன் அஃபெக்ட் ஆகுது. அதனால நம்ம அங்கே ஈக்குவல் டு தான் போடணும். ஓகே, அப்போ தேர்டு நமக்கு இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்மாக இங்கே நம்ம என்ன போட்டுக்கணும்? ஈக்குவல் டு தான் போடணும். அப்போ இங்கே கண்டிப்பாக ஈக்குவல் டு போட்டால் இங்கே டெஃபினட்டாக நீங்கள் இது போட்டால் தான் ஃபஸ்ட் அந்த ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிங்கிற கண்டிஷன் கரெக்டாக வரும். அதே மாதிரி இங்கே நம்ம ஈக்குவல் டுவும் போட்டுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் இந்த சிம்பிள் போட்டிங்கன்னா இங்கே ஈக்குவல் டு போடணும். இங்கே நம்ம இந்த சிம்பிள் போட்டோன்னா இது போட்டுக்கலாம். கரெக்டாக? ஓகே, அப்போ பார்த்துக்கோங்க, தேர்ட் ஒன் நமக்கு ஈக்குவல் டு தான் வரணும். ஸோ 2 ஈக்குவல் டு இருக்குது. ஃபோர்த் ஒன் நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் வரணும். ஸோ சியில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது மேபி ஆன்சராக இருக்கலாம். ஃபஸ்ட் ஒனையும் செக் பண்ணிடலாம். ஏன்னா நன் ஆஃப் த எபோ இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட் ஒன் செக் பண்ணிங்கன்னா பாருங்கள், நம்ம இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டாலும் இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டாலும் நமக்கு கண்டிஷன் கரெக்டாக தான் வரும். ஏன்னா இதில் நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ அதுதானே இங்கே இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 8th கொஷின் ட்ரை பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஒன்ஸ். இது பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் 1ம் வந்து ராங்காக தான் வரும், கன்க்ளூஷன் 2ம் வந்து ராங்காக தான் வரும். அப்போ ஆப்ஷன் டி நெய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் இஸ் ட்ரூ. ஏன்னா எய்தர் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எய்தருக்கு நமக்கு வராது. ஓகேவா? அதனால நமக்கு இங்கே நெய்தர் தான். இந்த கொஷினும் ஸ்க்ரீனை பார்த்து இப்போ ட்ரை பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்டு, செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்டு. அதனால போத் கன்க்ளூஷன் 1 and 2 is true. 10th one.
இதுவுமே ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்க. நீங்கள் கண்டிஷன் செக் பண்ணி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்புன்னு வரும், செகண்ட் கன்க்ளூஷன் தப்புன்னு வரும். ஓகேவா? உடனே நெய்தர் போட்டுறாதீங்க. இங்கே QF இங்கே ஓகே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நமக்கு என்ன இருக்குது? Q less than or equal to F, O வந்து லெஸ் தேன் எஃப்னு இருக்கு இல்லையா? அப்போ இங்கே பார்த்தோன்னா Q இஸ் ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துருக்காங்களா? சாரி, இது வந்து K. Q is equal to Kன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இங்கே நீங்கள் Qக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? Kயும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? அப்போ இங்கே Qக்கு பதில் நம்ம என்ன போட போகிறோம்னா K போட்டுக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே F is equal to Oன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ Fக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம்? O போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இங்கே K, K, O, O கரெக்டாக இருக்கா? சரியா? அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா either conclusion 1 or true is true. இந்த கொஷின் வந்து ஸ்க்ரீனை பார்த்து ட்ரை பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னும் தப்புன்னு வரும், செகண்ட் ஒன்னும் தப்புன்னு வரும். எய்தருக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எய்தர் வரதுக்கான சான்ஸ் இருக்காது. அதனால neither conclusion 1 nor 2 is true. 12th one. ஓகே, இந்த கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் தப்புன்னு வரும், செகண்ட் ஒன் தப்புன்னு வரும், தேர்ட் ஒன் தப்புன்னு வரும், அண்ட் ஃபோர்த் ஒன் கரெக்டுன்னு வரும். ஸோ ஒன்லி 4 is true அப்படின்னு உடனே வந்து போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஏன்னு பாருங்க, இங்கே நமக்கு ZV இருக்கு, இங்கே ZV இருக்கு, இங்கே RV இருக்கு. அப்போ நம்ம பார்க்குறப்போ இங்கே நமக்கு எய்தர் வரதுக்கான சான்ஸ் இருக்கு இல்லையா? Z and V. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் 1 or 3 இது அண்ட் 4 is true. ஓகேவா? 4 வந்து ட்ரூ, அதே மாதிரி எய்தர் 1 or 3யும் வந்து ட்ரூ தான். சரியா? ஸோ இப்படி நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்போ இது மட்டும் கரெக்டுன்னு வந்த உடனே ஒன்லி 4 தான் ட்ரூ அப்படின்னு பார்க்கக்கூடாது. தப்பு வந்துச்சு அப்படின்னாலே எய்தர் வருமானம் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டுக்கு எய்தருக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் எய்தர் 1 or 3 இஸ் ட்ரூ அண்ட் ஃபோர்த்தும் ட்ரூ. 13th கொஷின், இது ஹோம்ஒர்க்காக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி.